ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லோடிங் ஸ்டிச் இந்த மாதிரி நெக்லைனில் எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் திலகம் ஷேப்பில் 2 விதமாக எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிசுர்லாம் இல்லாத மாதிரி அந்த இடத்துல நெருக்கமாக போட்டுக்கோங்க. நம்ம லோடிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த சைட்லேருந்து ஆரம்பிங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துல இருந்து இவ்வளோ கேப் விட்டுட்டு ஆரம்பிக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கே மட்டும் மொத்தமாக தெரியும். நல்லா இதை ஒட்டியே ஆரம்பிங்க. பாருங்கள், இதை ஒட்டியே ஆரம்பிக்கணும். ஒட்டியே ஆரம்பித்து இங்கே ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே அடுத்தது ஒரு லாக் செயின். அடுத்தது நீங்கள் இங்கே போட்டிங்க இல்லையா, இங்கேயே போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே போட போட இங்கே அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல இப்படி கிராஸாக வந்துடும். பாருங்கள், இப்போ லைட்டாக கிராஸாக வந்துருச்சு. இந்த லாக் செயின் இப்படி நேராகவே போடணும். அடுத்தது கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின். அப்புறம் இப்போ இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே போடுறோம். இதே மாதிரி இங்கே லாக் செயினும் நேராக வரணும். ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் போடுறோம். போட்டு இப்போ நம்மளுக்கு நல்ல ஸ்லாண்டிங்காக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடில் போட்டு வரணும் நம்ம. பாருங்கள், இப்போ கொஞ்சம் இந்த சைடு நான் போடுறேன். லாக் செயின் அப்படியே மேலே இதே மாதிரி தான் அப்படியே போட்டுவாங்க. நீங்கள் சாதா லோடிங் போடும் போதும் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். லோடிங் போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். பிகினர்ஸ்லாம் போடும்போது பாருங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சின்னதாகவே போட்டுட்ருக்க மாட்டோம். போட போட இந்த லாக் செயின் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போடுவோம். போட போட நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த செயின் பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது நீங்கள் கேப் இல்லாத ஃபில் பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த லென்த் உங்களுக்கு அதிகமாகும். இந்த லென்த்தில் அதிகமாகும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது உங்களுக்கு சரிப்பட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி ரவுண்டில் அப்புறம் மேங்கோ ஷேப்பில் திலகம் ஷேப்பெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல மொத்தமாக வந்துடும். அந்த ஷேப் உங்களுக்கு சரியாக வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே அளவே நெருக்கமாக போடணும். அந்த ஸ்லாண்டிங்காக போடுற இந்த செயினும் ரொம்ப நீட்டமாக போடக்கூடாது. இந்த அளவுக்கே தான் போடணும். ஸ்லாண்டிங்காக போடுற செயின் ஆரம்பத்தில் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரியே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லோடிங் எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு போடுறதுக்கு வரும். ரொம்ப நீளமாக போக போக உங்களுக்கு அந்த திக்னஸ் அதிகமாயிரும். உங்களுக்கு அந்த த்ரெட்டை ஒட்டி உங்களால் போட முடியாது. அந்த டர்னிங் பாயிண்ட்லாம் த்ரெட்டை ஒட்டி போட முடியாது. அதனால் இந்த சின்னதாகவே போடணும். இப்படி பாருங்கள், அதே மாதிரி இந்த கார்னரில் வரும்போது இங்கே எப்பயும் போல் போட்டு வரணும். இந்த இடத்துல செயின் ஷார்ப் எட்ஜில் போடும்போது இந்த இடத்துல இப்படி வந்துடணும். கீழே போடக்கூடாது லாக் செயின். அதே மாதிரி த்ரெட்டை ஒட்டியே போடணும்.
இங்கே இதுக்கு சென்டரில் வர வர கொஞ்சம் வந்து இந்த செயின் கொஞ்சம் இந்த இடத்துல நெருக்கமாக போகணும். இப்படி வருது இல்லையா, இது வந்து இப்படியே வந்து நேராக வர ஆரம்பிச்சிடணும். நேராக இந்த சென்டரில் வந்து இப்படி நேராக கொண்டு வந்து நிறுத்தணும். நம்ம அந்த திலகம் ஷேப்பில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வர வர அதுக்கு தகுந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டு இப்போ சென்ட்ரு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். இந்த லோடிங் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நம்ம வந்து இப்படி போட்டோம் இல்லையா, இப்போ வந்து இப்படி போட்டு வரணும். இங்கேருந்து இப்படி போட்டு வந்து இந்த டைரெக்ஷன் மாற்ற போகிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு நம்ம இப்படி போடணும். 2-3 செயின் வந்து நீங்கள் நேராக போட்டுட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நேராக போட்டேன். நேராக போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்லாண்டிங்காக இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து லாக் செயின் இப்படி போட்டேன். இந்த 3 ஸ்டிச்சஸ்க்கு இதுக்கு வந்து இந்த பக்கம் தள்ளி போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் வந்து போடும்போது நெருக்கி போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக அப்படியே வந்துடும். அடுத்தது இப்போ இந்த சைடு போட இந்த பக்கம் வந்து ஸ்லாண்டிங்காக போட்டே வரணும். சைடு பாருங்கள், கார்னரில் வரும்போது இந்த லாக் செயின் வந்து இப்படி நேராக போடணும். இந்த இடத்துலையும் வந்து நேராக போடணும். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்லாண்டிங்காக போட ஆரம்பிச்சிடணும். இந்த சைடு போடுற லாக் செயின் வந்து இப்படி கீழே போட்டு வரணும். இங்கே போடுறது வந்து பாருங்கள், இப்படி இப்போ மேலாக போட்டு வரும். அடுத்தது முடிக்கும் போது பாருங்கள், அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டுவாங்க. அந்த முடியும் போது அப்படியே செயின் வந்து அப்படி சின்னதாகிக்கிட்டே வந்துடுங்க. சின்ன செயினாக போட்டு அப்படியே முடிச்சிடுங்க. அந்த எட்ஜ் வந்து கவர் ஆனதும் முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே வந்து செயின் போட்டாச்சு. 2 பக்கமும் வந்து செயின் போடும்போது தான் உங்களுக்கு அந்த லோடிங் ஸ்டிச் வந்து இன்னமும் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வீனெக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லோடிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம சின்னதாக லாக் செயின்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சின்னதாக போடணும். இப்படியே குறுக்கிக்கணும். இந்த இடத்துல வந்து நார்மலாக போட்டு வந்துட்டு இந்த இடத்துல நேராக கொண்டு வரணும். நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த இடத்துல நேராக கொண்டு வந்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வளைவில் வந்து நம்ம நேராக கொண்டு பாருங்கள். அப்படியே இங்கே வர வர நேராக ஸ்டிச் வந்து நேராக அப்படி வந்துடணும். இதான் ஷார்ப் எட்ஜு. இதில் நல்லா நேராக போடணும். போட்டுட்டு நீங்கள் இப்படி போட்டுறக்கூடாது ஸ்லாண்டிங்காக. இந்த பக்கம் இப்படி வரணும் ஸ்லாண்டிங்காக. அப்படியே டைரெக்ஷன் வந்து நம்ம மாற்றும் போது அந்த இடத்துல நேராக கொண்டு வந்து அப்படியே மாற்றிடணும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் அந்த ஸ்லாண்டிங்காக தான் நான் போட்டு வரேன். அங்கே வி ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்லாண்டிங்காக போட்டாலும் நேராக தெரியுது. நான் இந்த டைரெக்ஷனுமே மாற்றலை. ஒரு லைனில் எப்படி போட்டு வருவோமோ அப்படி தான் போட்டு வரேன். அங்கே வி ஷேப் இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி நேராக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மீதி பாதி வந்து போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. நான் சுற்றியும் வந்து செயின் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சுற்றியும் 6 செயின் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நான் எண்ணட் போடாத அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டு வரேன். இந்த மாதிரி சின்ன ரவுண்டில் லோடிங் பண்ணுறது வந்து ஃப்ளவர் டிசைனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைக்கிறதெல்லாம் வந்து நல்லா வரும். ரவுண்ட் ஷேப்பில் போட்டு பார்க்கும்போது பாருங்கள், நம்ம இப்போ முடிக்கும் போது அந்த லோடிங் வந்து ஃபுல்லாக ஈவனாக பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த முடிக்கும் போது கரெக்டாக வந்து நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் முடிக்கும் போது ஒன்று மேலே ஒன்று போடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த லோட் பண்ணுற இந்த லாங் செயின் வந்து ஒரே மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக முடிச்சாச்சு. இப்போ இதை சுற்றி வந்து செயின் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக செயின் போட்டாச்சு.
நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்லேயும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்லாம் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.